ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். எங்கேயும் காதல் எப்போதும் காதல் அப்படின்ற சீரீஸோட அடுத்த படத்தை பார்க்க போகிறோம். இந்த பாட்டில் எடுத்தோன்னா சூஜின்னு அவங்க அசிஸ்டண்ட்டும் வந்து நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக வராங்க. ஆனால் அவர் பாடி கார்டாக நிறைய பேர் வச்சுருக்காங்க. அவங்கெல்லாம் இவங்களுக்கு தெரியாதவங்க, இவங்களையே தெரியாதவங்க. அவங்க உள்ள விட மாட்டேன்னு சொன்னோடனே சூஜின் அப்படியே கோமா அங்கேருந்து போகிறாங்க. அதே சமயத்தில் நம்மளுடைய ஜியான் வந்து அந்த பெல்லை பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த மேஜிக் பெல் இருக்குல்ல, அந்த பெல்லை பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து அந்த இடத்துல இருக்கிறது நம்ம பைச்சியான்னு நினைக்கிறேன், நான் போய் திரும்பவும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜியான் வந்து பேலஸ்க்கு வந்துக்கிட்டு இருக்காரு, ஹெவன்லி பேலஸ்க்கு. அதே ஹெவன்லி பேலஸில் நம்ம ஹீரோயின் வந்து அந்த இடத்துல குழந்தைக்காக ஒரு வளையல் மாதிரி ஒரு காப்பு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த காப்பை தொட்டு பார்க்குறாங்க. தொட்டு பார்த்துட்டு கன்னத்துலலாம் வச்சு பார்க்குறாங்க, அது ஏதாவது ஷார்ப்பாக இருக்கா, குழந்தைக்கு குத்திடுமான்னு சொல்லிட்டு அதை அங்கே வச்சுட்டு குழந்தையோட தொட்டில் வச்சுட்டு அப்படியே எந்திரிச்சு வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. அதை பார்த்தோன்னே 2 பேர் அசிஸ்டண்ட்ஸ் 2 பேர் வந்துட்டு இந்த மாதிரி நானாய் வந்து குழந்தைய எடுத்துகிட்டு ஹீரோவோட அம்மாவை பார்க்க கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சந்தோஷம் அப்படின்றாங்க. எங்கே போகிறீங்க, நாங்களும் வரோன்னா, இல்லை வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோயின் வந்து நினச்சி பார்க்குறாங்க, ஹீரோவும் ஹீரோயினும் ஃபஸ்ட் சந்திச்சதை நினச்சி பார்க்குறாங்க. அப்படியே கேட் கிட்ட வந்துட்டு அப்படியே கிளம்பும்போது அவங்க கல்யாணம் ஆனதையும் நினச்சி பார்க்குறாங்க. ஒரு இடத்த ஸ்லிப் ஆகி விழுகிறாங்க. அப்போ வந்துட்டு இவங்க வந்து எங்கே போகிறாங்கன்னா, தாமரை லோட்டஸ் பாண்டுன்னு சொல்லிட்டு அங்கே ஒன்று இருக்குது இல்லையா, அந்த இடத்துல கூட ரொம்ப அழகான பகுதியெல்லாம் இருக்கும்ல, அந்த இடத்துல அவங்க நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அதாவது சூசன் டவரை நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து போகும்போது ஒவ்வொன்றையும் நினச்சி பார்த்துட்டே போகிறாங்க. அப்போ வந்து ஒரு இடத்துல பீச் வுட்டில் இருந்ததெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. அதே சமயத்தில் நம்ம ஹீரோ கட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோவோட அம்மா கூட தான் உட்காந்துட்ருக்காரு. நானாய் வந்து குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் குழந்தை வந்து திடீர்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க, அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்போ வந்துட்டு அவங்க அம்மா வந்து ஏன் இந்த குழந்தை அழுகுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நானாய் ரொம்ப குழந்தை மேலே தான் வருத்தப்பட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோவுக்கு தான் ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு. உடனே அவர் அந்த ரூமை விட்டு திபுன்னு ஓடி வர்றாரு. கரெக்டாக நம்ம ஹீரோயினும் சூசன் டவரில் ஏறி போய்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் சூசுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அவரோட ரூமுக்கு வந்தா அப்போல்லாம் அவங்கள காணோம். உடனே அவர் வந்து வெளியே வரலான்ட்டு வரும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயினே அவங்கள வந்து அந்த மிரர் மூலயமா கூப்பிட்றாங்க. என்ன அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாருப்பா, நீ வந்து என்னை விட்டுரு, நான் போயிடுறேன், இந்த பிரச்சனையே எதுவுமே வேண்டாம், பையனை பத்திரமா பார்த்துக்குங்க, நான் ஒரு சாதாரண மனுஷி அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிரரை கீழே போட்டுறாங்க. நீ எங்கே இருக்கேன்னு சொல்லி நானும் வரேன் அப்படின்னு, நான் சூசன் டவரில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மிரரை கீழே போட்டுட்டு அவங்க நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அவங்க கண்ணில் கட்டியிருக்க கயிறு கீழே விழுகுது. அந்த சமயத்தில் வந்து அந்த கண்ணை வந்து ஹீரோ வந்து எடுத்துருப்பார் இல்லையா, அதையும் அவங்க நினச்சி பார்க்குறாங்க. நினச்சி பார்த்துட்டு அப்படியே அந்த சூசன் டவரில் குதிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் பின்னாடியே குதிச்சிடுறாங்க. அவங்கள பிடிக்கிறதுக்குன்னு தான் வேகமாக வராரு, ஆனால் அதுக்குள்ளே அவங்க குதிச்சிட்றாங்க. அதையும் அவங்க பின்னாடியே இவரையும் குதிச்சிட்றாரு. ஆனால் வந்துட்டு நம்மளுடைய கிங் வந்து நம்ம ஹீரோவை காப்பாற்றிறாங்க, ஹீரோயினை விட்டுறாங்க. ஹீரோயின் அந்த இடத்துல விழுந்தோடனே நிறையா சோல்ஸ் எல்லாம் வந்துருக்கும் போல், அதெல்லாம் ஃபுல்லாக போட்டு அவங்கள காயப்படுத்த அந்த சமயத்தில் அவங்களோட கர்ஸு போயிடுது. நேராக பீச் வுட்டில் வந்து விழுந்துடுறாங்க. பீச் வுட்டில் செம காயங்களோடு அவங்க அங்கே விழுந்து கிடக்குறாங்க. அந்த சமயத்தில் நம்மளுடைய டீமன் லாடையும் கட்டுறாங்க. அவர் அந்த பெல்லில் இருக்கார். அவருக்கு வந்து அப்படியே பெரிய இரிட்டேட்டட் ஆகுது, ஏன்னா அதை கர்ஸ் போயிடுச்சு இல்லையா, அதனால் அவர் அப்படியே கத்துறாரு. அந்த சமயத்தில் தீஜுன்னு அந்த பக்கம் வந்திருக்காரு. அதனால் தீஜுன்னு என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து அவங்களோட பவர்ஸை கொடுத்து அதை வந்து சீல் பண்ணுறாரு. அப்போ சீல் பண்ணும்போது அவர் ரொம்ப வீக்காக இருக்கிறத பார்த்துட்டு சிம்மின்னு வந்துட்டு, நீங்கள் மோட்டல் வேர்ல்டுக்கு ஒரு ட்ரையல் போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஆனால் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லும்போது, இந்த டைமில் வந்துட்டு எனக்கு வந்து அந்த பாய்ஃப்ரெண்ட் ஷூவை வந்து எனக்கு இது பண்ணி அனுப்பு, மோட்டல் வேர்ல்டில் அவளும் எத்தனையோ நாள் என் கூட ட்ரை பண்ணா இல்லையா, அதனால அவளே வந்து அந்த ட்ரையலில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு இதை வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லும்போது வந்துட்டு, நான் சும்மா ஒரு ட்ரையல் போகணுன்னு ஆசைப்பட்டேன், அதனால் போயிட்டேன் அப்படின்னு மட்டும் ரெக்கார்டில் எழுதி வச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்றாங்க. அதே நம்ம ஹீரோ அங்கேருந்து காப்பாற்றிட்டு அந்த கிங்கு காட்டுறாங்க. செம்ம அடி வாங்கியிருக்காங்க. அதனால் இவங்களும் அவங்களோட பவர்ஸை கொடுத்துட்ருக்காங்க நம்ம கிங்கை. அந்த சமயத்தில் தேர்ட் பிரின்ஸும் ஃபஸ்ட் பிரின்ஸும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. அவர் வந்து நிறுத்த மாட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம தேர்ட் பிரின்ஸே வந்து அவங்கள மயக்கம் போட வச்சுட்றாங்க. அப்போ வந்துட்டு ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு, ஐயோ அவர் நிறுத்த மாட்டார், அதுக்குள்ளே இது வந்து டீமன் பவராக மாறிடும், வா நாம போய் அந்த ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக அவங்க அப்பா எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த மூலிகை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஃபஸ்ட் பிரின்ஸும் தேர்ட் பிரின்ஸும் அங்கே வந்து போயிட்டுறாங்க. அதே சூஜின் கிட்ட அவங்களோட அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி சூசன் டவரில் வந்துட்டு நம்மளோட ஹீரோ குதிச்சிட்டாரு, சாவ கிடக்குறாரு, வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ ஜியானும் வந்து ஹெவன்லி பேலஸ் வந்து ரீச் ஆகிடுறாரு. அவர் வரும்போது இங்கே எல்லோரும் பரபரப்பாக இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது கரெக்டாக அந்த மெடிசன் கிங் இருக்கார்ல அவரும் வந்துடுறாரு. வந்துட்டு நான் போகிறத விட இவரையும் என் கூட சேர்த்து அனுப்புங்க, நாங்கள் 2 பேரும் போய் ஹீரோவை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோன்னே இவங்களும் சரின்றாங்க. அப்புறம் உள்ளே போய் பார்க்கலான்ட்டு போகும்போது கரெக்டாக சூஜின் வரும்போது இல்லை நாங்கள் உங்களை உள்ளே விட மாட்டோம் அப்படின்னு. ஏன் என்னை மட்டும் விட மாட்டீங்க, அவரை மட்டும் விடுறீங்க அப்படின்னா அவரையவே நான் என்னோட ரிஸ்க் தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. இவரும் ஜியானும் உள்ளே வந்தோடனே அவங்க ஹீரோவோட அம்மா வந்துட்டு எனக்கு தெரியும் நீங்கள் பத்திரமா பார்த்துக்குவீங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களை தடை பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் கிங்கை பார்த்தோன்னே இது என்னது அப்படின்ற மாதிரி அவர் பார்க்குறேன்ட்டு அது வந்து எப்படின்னா நான் எதையுமே பார்க்கலமா அப்படின்றாரு. சரி எல்லாம் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை காப்பாற்ற பார்க்குறாங்க. ஹீரோ வந்து நல்லா ஹீரோ மேலே அவங்களுடைய பவர்ஸ் எல்லாம் ஒன் நைட் ஃபுல்லாக செலவு பண்ணுறாங்க. அதே சமயத்தில் இங்கே எல்லாம் கரெக்டாக சரியாகிட்டு இருக்கிறப்ப போகலான்னு கிளம்பும்போது இப்போ கிங்கை பார்க்குறாங்க. கிங்கை வந்து மயக்கத்தில் தெளிஞ்சு எழுந்திரிச்சோன்னே சொல்கிறாரு அவங்க வந்து டேஞ்சர்லேருந்து வெளியே வந்துட்டாங்க, ஆனால் அவர் ஏந்திரிக்க தான் மனசு வர மாட்டேங்குது, அவர் வில்லிங்காக இருக்கார் அப்படின்றாங்க. அப்படின்னா அவர் தூங்கணும்னு ஆசைப்பட்றாரா அப்படின்னு சொல்லிட்டு கிங்கை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அதே சமயத்தில் அவங்க அம்மா வந்துட்டு இதை கேட்டு அவங்க அம்மா வெளியே நின்றுட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த 2 பசங்களும் வராங்க, நம்ம பிரின்ஸுங்க 2 பேரும். அவங்க வந்தோடனே எங்களால் அதை எடுக்க முடியல, எங்களை மன்னிச்சிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உள்ளே ஜியான் இருக்கார் அவங்க பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஜியான் வெளியே வந்துட்டு சொல்கிறாரு இந்த மாதிரி நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அவரை காப்பாற்றிட்டேன், நான் அவர் ஏந்திரிக்கிறது அவரோட லக்க பொறுத்து அப்படின்னோடனே ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது பக்கத்தில் வைங்கன்னா இந்த மாதிரி அந்த சூசு பொண்ணு இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி சொல்லுவோம். ஜியான் தேடி வந்த விஷயமும் கிடச்சிருச்சுல, அதனால் அவர் வந்துட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னா கிங் இருந்துட்டு உனக்கு எந்த உதவி வேணாலும் நான் செய்கிறேன் அப்படின்னா இல்லை இது ஒரு விதி, நான் ஹீரோவை காப்பாற்றணுன்ட்டு பரவாயில்ல இருந்துட்டு போது நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஹீரோவை காப்பாற்றும் போதே அவங்க சொல்லியிருப்பாங்க நீ வந்து மாஸ்டர் மாதிரியே இருக்க, அதான் மோய்வான் மாதிரியே இருக்க, அவனால் எந்திரிக்க முடியுதோ முடியலையோ நீ வந்து எப்போவுமே உயிரோடு தான் இருக்கணும், ஏன்னா நீங்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க. அதே இவர் வந்து பீச்சுட்டுக்கு வந்தோடனே அந்த இடத்துல நம்ம ஹீரோயினை பார்க்குறாங்க. எங்கே ஹீரோயின் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே அவர் ஹீரோயின் இருக்கும்போது ஒரு ஸ்மெல் வரும்ல அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டே அவர் பார்க்கும்போது அங்கே ஹீரோயின் அடிபட்டு கிடக்குறாங்க. அவங்கள காப்பாற்றினோடனே என்னமாச்சு அப்படின்னு கேட்டால் அவங்க வந்துட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு சொல்கிறாங்க ஏதோ கொஞ்சம் காயந்தான் சரியாயிடுச்சு அப்படின்னே எனக்கு ஒயின் வேணும்னோடனே நீ இவ்வளோ நாள் இல்லாததானே உங்கள் அப்பா அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க, நீ எங்கே இருக்கன்னு சொல்லுமா, என்ன ஆச்சுன்னு சொல்லுமா அப்படின்னே எனக்கு வந்து அம்னீஷியா போர்ஷன் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி என்ன நடந்தது அப்படின்னோடனே இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், நான் அங்கே போய் கோஸ்ட் லாடை வந்து நான் சீல் பண்ணோன்னே அவர் வந்து என்னோடய பவரையும் மெமரியும் சீல் பண்ணி என்னை வந்து கீழே அனுப்பிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் எல்லாமே ஹெவன்லி ட்ரையல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வருத்தப்படுறாங்க. அந்த சமயத்தில் அவர் வந்துட்டு சரி விடு நான் உனக்கு போர்ஷன் செஞ்சு தரேன், நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசை தேற்றி விட்டுறாங்க. அதே சமயத்தில் நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. ஹீரோ ரொம்ப அப்படியே தூங்கிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோவை எழுப்புறதுக்காக அவங்க அம்மாவும் என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க, ஆனால் அவர் எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறமா கிங் இருந்துட்டு நான் வந்து நினச்சேன் அந்த பொண்ணு செத்துருச்சுன்னா நீ வந்து உன்னை ஏன் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம், எப்படியாவது நீ வந்து மனசு மாறிடுவேன்னு நான் நினச்சேன், ஆனால் உன் உயிருக்கு மேலே நீ அவளை நேசிச்சிருக்க, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம தீஜுன் வந்தோடனே தீஜுன் வந்து சொல்கிறாரு இப்படி அவன் என்னாச்சு அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, சோல் கேதரிங் லேம்ப்னு ஒன்று இருக்குது, அதை கொண்டு போய் அவளுக்கு சரி பண்ணுங்க, அது சூஜின் கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே உடனே சரின்னு சொல்லிட்டு சூஜின் கிட்ட போய் கேட்டால் சூஜின் வந்துட்டு சரி எங்கள் அம்மாட்ட தானே இருக்குது நான் எடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போய் இவங்களை வந்து அம்மாவோட கல்லறையில் இருக்க நான் எடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கல்லறையிலேருந்து எடுத்துகிட்டு வரும்போது அம்மா நீங்கள் எனக்காக இன்னொரு வாய்ப்பை தேடி கொடுத்துருக்கீங்க, நான் இதை மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே வராங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நேராக ராஜா கிட்ட வந்துட்டு அதாவது கிங்கு கிட்ட வந்துட்டு நான் இந்த லேம்பை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னை வந்து நீங்கள் திரும்ப ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றாங்க. உடனே இருந்துட்டு இவங்களும் என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க. அதே திரும்ப வந்து ஹீரோ கிட்ட அந்த லேம்பை கொண்டு வந்து பற்ற வைக்கிறாங்க. அவர் வந்துட்டு இந்த மாதிரி டீச்சர் சொல்ல 3 நாள் இந்த லேம்பை வந்து நீங்கள் பத்திரமா அவன் பக்கத்தில் எரிச்சிங்கன்னா தான் இது நடக்கும், யாராவது ஒருத்தங்க ராப்பர்களும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே பற்ற வைக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம ஹீரோயின் எழுந்திரிச்சோன்னே ஹீரோயின் இருந்துட்டு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஹீரோ இந்த மாதிரி உனக்கு எனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் இவ்வளோ கொடூரமானதாக இருக்கும்னு நினைக்கல, நான் உன்னை மறக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்னிஷியா போர்ஷனை குடிச்சிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. அதே சமயத்தில் ஹீரோவோட கனவுலேருந்து ஹீரோயின் வந்துட்டு நான் உன்னை மறக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியே ஞாபகம் வந்தோடனே அவர் டக்குன்னு முழிச்சிட்றாரு. அந்த சமயத்தில் ஹீரோ அந்த கிங் வந்துட்டு சொல்கிறாரு நான் ஹீரோவை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்தேன், இல்லைன்னெல்லாம் சொல்ல மாட்டேன், அவனை வந்து ரொம்ப எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வைக்கணுமோ
அப்படியெல்லாம் ஸ்ட்ரிக்டாக வச்சேன். ஆனால் அவன் கடைசியில் நான் அவனை கொடுமை பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க தேர்ட் பிரின்ஸ் கிட்ட. அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் கேட்குறதுனா நான் ஹானஸ்ட்டை பற்றி சொல்கிறேன், உண்மையாலுமே அப்படி தான் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான். அவனுக்கு வந்து யாருமே கூட விளையாடுறதுக்குள்ள பேசுகிறதுக்குள்ள அன்பு செலுத்துறதுக்குள்ள எப்போ பாரு ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து ஹை கார்டாக மாறணும்னு நினச்சிங்க, மோய்வனுக்கு போட்டியாக இருக்கணும்னு நினச்சிங்க. ஆனால் அவனை பற்றி நீங்கள் நினச்சி பார்க்கல. ஆனால் சூசு வந்ததுக்கப்புறம் தான், அதான் நம்ம ஹீரோயினுக்காக தான் அவன் எல்லாமே செஞ்சான். அவன் முதல்ல காதலிச்ச பொண்ணு அவன் தான். அவகிட்ட தான் அவன் அன்பு வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தான். அவளையே அவங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னோன்னே ஒரே நம்ம காட்க்கு வந்து ஒரே கில்ட்டி ஃபீல் ஆகிடுது. அவரும் வந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. இதோட இந்த பார்ட் முடியுது. அடுத்தடுத்த எபிசோட பார்க்கறதுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.